ஆம்ஸ்டாங் மாதிரி மூர்த்தி சாகரன்னு திருமாவளவன் நினைக்கிறாரு. மூர்த்தி அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஒரிஜினல் பாறையன். என்னையை கொள்றதுக்கு கூலிப்படி வைக்கிறது. நான் 2 முறை டிஜிபி கிட்ட ஆதாரத்தோடு புகார் கொடுத்துருக்கேன். டிஜிபி என்ன சொல்லணும்? வெளிப்படையாக சொல்லணும். டிஜிபி என்ன சொல்லணும்? இல்லை டிஜிபி விடுங்க, சரி விசாரணை பண்ணுறேன், அது இது பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இதான் விசாரணை பண்ணோம்ல. அடுத்து அந்த போலீஸ் இந்த போலீஸ்லாம் இருக்குல்ல சார், காவல்துறை சார் கொஞ்சம் நிலைமை மோசமாக இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்க. இதெல்லாம் திராவிட மாடல் போலீஸ். இது போலீஸ் இல்லை. எவனா ஈபி ஷாப்பை அரசுக்கு எதிராக இருக்கிறவன், இல்லை அந்த சமூக நலன் கருதி என்னங்க இந்த சமூகத்தை இப்படி விட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்குறவன், தூய்மை பணியாளர்கள் அவன் மேலே பேரத்தை காட்டுவாங்க. தூய்மை பணியாளர் பெருக்கிறவங்ககிட்ட போய் கையில் தொடப்ப வச்சுங்கிறவங்ககிட்ட லத்தியை நீட்டுவாங்க. தொடப்பம் திருப்பினா என்ன நடக்குன்னு தெரியணும் அரசாங்கத்துக்கு, காட்டுவாங்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை. நான் வெளிப்படையாக சொல்ல சார், இது அரசுக்கும் மற்றவங்களுக்கும் தெரிஞ்சே நடத்தப்படுகிற தாக்குதல். மூர்த்தி ஆம்ஸ்டாங் மாதிரி மூர்த்தி சாகரன்னு திருமாவளவன் நினைக்கிறாரு. மூர்த்தி அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஒரிஜினல் பாறையன். ஒரு பறையருக்கும் ஒரு பறச்சிக்கும் பிறந்த ஒரிஜினல் பாறையன். சின்ன வயசுலேருந்தே சாதி அட்ராசிட்டியை அனுபவித்து உணர்ந்து வளர்ந்து உனக்கு தெரியும் நாங்கள் என்ன வேலை செய்வோம் அப்படின்னு உனக்கு தெரியும். அதால் சும்மா இந்த கூலிப்படை வைக்கிறது ஆம்ஸ்டாங் மாதிரி பண்ணிடலாங்கலாம் நினைக்கிறதெல்லாம், ஒரு மூர்த்தி செத்தா 1000 மூர்த்தி உடனே இருப்பான்.